மக்களே, உங்களுக்கு இந்த ஜோம்பி, பேய், ஆவி இதுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைனா பிரச்சனை இல்லை. பட் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இது உங்கள் கிரன்னி 3. ஸோ இந்த வாட்டி நான் யூஸ் பண்ணுற இந்த மெத்தட் கொஞ்சம் எல்லாருக்குமே பயத்தை தோன்ற மாதிரி இருக்கட்டும், சரிங்களா? பட் அது நம்ம வராது, இதுதான் ட்ரை பண்ணுவோம், சரிங்களா? ஸோ நான் உங்கள் ரிஷ் விஜய், இது உங்கள் கேம் கேமர்ஸ் 2.0, சரிங்களா? நம்ம இனி பார்க்க போகிறது கிரன்னி 3யோட கேம் பிளே. ஸோ இதில் பற்றி நிறைய சீசன் வச்சுருக்கோம் ஒவ்வொன்றா. ஸோ அதில் ஃபஸ்ட் பாட்டு தான் கொடுக்க போகிறேன், சரிங்களா? வழக்கம் போல் நம்ம வீட்டில் விடுவாங்க, சின்னதாக ஒரு கம்பி மாரி கீழே கொடுப்போம். அதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டோராக பார்த்திங்கன்னா திறந்துடலாம், சரிங்களா? இவன் யாரா? பட் நான் புதுசாக வெர்ஷன் ட்ரை பண்ணியிருக்கேன், லைட் மோட்னு அது சம்திங்கு. அதில் இந்த எலிலாம் வருதுங்க புதுசாக, கலர்லாம் பயங்கரமாக இருக்குது, கலர்லாம் என்ன புகை வருது. ஏய் எங்க திடீர்னு இதை பண்ணிச்சுங்கண்ணே, கடிச்சு நினைக்கிறேன். ஏய் 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 இங்கே இந்த சிண்டரெலாம் பொண்ணுங்க, ஏய் இருங்க கொசும்பு கேள்வி இங்கே மேலே போய் பார்த்துக்கணும் வச்சுக்கிறேன் டிடி. என்னடா யார் இது? ஏய் ஏய் நாங்கள் 2 பேரும் ஒன்றா வராங்க. இல்லை கூட பிரச்சனையே பண்ணலாடி, இப்போ தானே வந்தேன், வந்து ஒரு 5 நிமிஷம் இருங்க வந்து அந்த எலிங்க, அந்த எலி கடிச்சதில்ல போய் சொல்லின்னு நினைக்கிறேன், திருப்தி ஆகுதுங்க. ஏய் ஏய் இவங்கன்னா பிரச்சனை தெரியலைங்க, ஏன்னா இவங்க நம்ம பேட்டரி பிடிக்க முடியும்டா, கத்தினே இருக்கிறான். இங்கே டவுட்டுங்க, கரண்ட் இல்லை, இது ஓடாது, எப்படி ஓடுன்னு தெரியலங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வெப்பன் கீ கிடச்சிருக்கு. ஸோ ஓகே வாங்க இடத்த காலி பண்ணுவோம். ஸோ வெப்பன் கீ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவோட வீடு கரெக்டாக இங்கே இருந்தால் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அங்கே போட்டிங்கன்னா வெப்பன் கீ வச்சு இந்த கன் எடுத்துக்கலாம், சரிங்களா? இது வந்து ஒரு உண்டிகோல் மாதிரி, சரிங்களா? இதாக இருக்கா பாருங்கள் நம்மளுக்கு தேவையானது. ஓ மை காட், எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் இருக்குது. ஸோ நமக்கு தேவைப்படுவது. ஸோ டாப் போய்ட்டு நமக்கு தேவையானது இருக்கா பார்க்கலாம். இது இது ஓகே, சட்னி அடிக்க தேங்காய் அடிச்சுங்க தேங்காய். ஸோ இந்த சிவப்பு தேங்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஐயோ இது லாக்கில் இருக்குதுங்க. எப்பவுமே தெரியுமாங்க, நம்ம இது திறந்தே இருப்போமா, பின்னாடியே வருவான், சுட்டு காலி பண்ணிடுவான். பயமாக இருக்குங்க, பிகாஸ் நம்ம வந்து தெரியாது, நம்மளுக்கு ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் மட்டும் தான். அவன் வருவானா வரமாட்டது பற்றி. எலி பார்த்தீங்களா, எலி வந்து போகுது பார்த்தீங்களா, லைட்டாக வந்து கேப்பில் உஷாருங்க, லைட்டாக நான் ஒரு செகண்ட் வெயிட் தான் கண்டிப்பாக மேலே ஆள் வந்துருப்பாங்க. ஸோ இங்கே என்ன பார்த்துடலாம், இங்கே வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கும். இங்கே ட்ரெயின் கீ இருக்குங்க, ட்ரெயின் கீ, ஓகேங்களா? ஸோ ட்ரெயின் கீ கிடச்சிருச்சு, அந்த ஃபியூஸ் இது எலக்ட்ரிக்கல் சுவிட்சும் கிடச்சிருச்சு, சரிங்களா? ஓகே, இது மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தது கீழே போடலாம், சரிங்களா? கரெக்டாக செம்ம பர்ஃபெக்ட்டுங்க, கரெக்ட். ஏய் 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 நில்லு இல்லை 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 எங்கே போதுங்க போச்சு. காவால் ஊந்துச்சுங்க, காவால் வந்து எடுக்க சொல்லுவாங்க அம்மா. நீங்கள் அந்த முதல்ல இருக்குங்க, அந்த காவால் கை ஓடுதுங்க அதில். ஓகே, இங்கே ஷார்ட் ரூட் ஒன்று இருக்குது, பட் புதுசாக நம்ம கொஞ்சம் கிரிகிரின்னு இருக்கும், இப்படி தான் இருக்கும். அடித்த வீட்டில் நம்ம மூஞ்சிலாம் கீழே போயிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா சுற்றி பார்க்கணும் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிண்டர்லாவோட பார்த்தீங்களா, அவன் ரூம் வந்துட்டுமா, அந்த ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிருக்கும். இதில் வரத்து ஒரே ஆப்ஷன் இது தான். அது இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அந்த லிஃப்ட்டு, சரிங்களா? இருங்க லிஃப்ட்டு வந்து குடிச்சா சாகுமா? இல்லை சாக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ என் நினச்சி சேர்த்துருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நான் என்ன நினச்சேன்னா ஓகே அதை போயிட்டு கீழேருந்து போயிடலாம் பார்த்தேன். அப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் குச்சா மட்டும் தாங்க சாக மாட்டோம். இது செகண்ட் ஃப்ளோர் இருக்கும், நம்ம லாஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர் இருக்கும், சரிங்களா? குச்சை செத்துரும் நம்ம. ஸோ ஓகே ஒன்றுங்க, நம்ம திரும்பி அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். எங்கேருந்து விட்டோமோ அங்கேயே போயிடலாமா? விட்டது எப்படி போம்? ஏய் ஆஹா போயிடுச்சா? ஓகே, இதெல்லாம் இங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ இங்கே என்ன தேவையானது, இங்கே ஏய் இவங்க நிஜமாக எதிர்பார்க்கலங்க, அவன் வந்தது ஸ்டெப்ஸில் வந்தான், போட்டான், போயிட்டான். அவன் நான் தான் பாவம் பண்ணேன் சொல்லுங்கள். ஸோ ஓகேங்க, எல்லாத்தையும் விடுங்க, ஃபஸ்ட்டு திரும்பி ஆரம்பிக்கலாம். 2 கிலோமீட்டர் இப்போப்பா, அவன் 2 லைஃப் தான் இருக்குது. போனால் சாவாகவும் போகணும். உசாரு ஓரஞ்சாரம் உசாரு, கேர்ஃபுல்லாக போவோம். இருங்க கன்னு சாவி அதான் போயிடுச்சே, என்ன கவலை. ஏங்க நாக்கு தழுதுங்க, அடிச்சு அடியில் கொஞ்சம் கிரிகிருன்னு எப்படி வந்தே தெரியலங்க இந்த ஆயா. ஐயோ இப்படிலாம் ஆனால் எப்படிங்க லாஸ்ட்டுங்க, இன்னும் 2 இருக்குது. ஸோ இது இல்லாமல் இன்னொரு நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன ஆகுனா போக நமக்கு ஹெல்த் இருக்காது, வேகமாக ஓட முடியாது, இன்னொன்று பண்ண சரிங்களா? நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ மோஸ்ட்டாக எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, நான் பிகாஸ் ஒவ்வொரு இதுவும் இருக்குது. ஸோ இது எப்படி முடிக்கிறதுன்னு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், சரிங்களா? அதை பார்த்து நீ என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரில்
ஸோ நம்மளுக்கு செல்ஃபி கிடச்சிருக்கு. இந்த கீ வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கீ வச்சு நம்மளுக்கு மேலே ஒரு ரூம் இருக்கும், அதை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே ரூமில் சின்னதாக ஒரு வாலில் இருக்கும், வால் மீன்ஸ் காலம் அதுமாரி மெட்டீரியல் இது இருக்கும். கதவு மூடிக்குங்க, பிகாஸ் அது உள்ளே சிண்ட்ரலாவோ யாராவது வந்தால், சிண்ட்ரலா வர வாய்ப்பு இல்லை, தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை திறந்து வருவாங்க, நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் உசாராக இருந்துடலாம். இதாக இருக்கும் நம்மளுக்கு தேவையான. நாங்கள் ஒன்றுமே இல்லை, இங்கே போட்டு பார்த்தீங்களா, இங்கே தேங்காய் வயலில் பார்த்தீங்களா தேங்காவே, அதுக்காக தான் போட்டேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷெட் கீ தேவை. அந்த கீயை போட்டு தேடணும், இங்கே இருக்குன்னு தேடணும் முதல்ல, சரிங்களா. இந்த ஆஹா, இந்த கிழவிக்கு கொஞ்சம் வேலை இல்லைங்க, இங்கே போகலாம். எதுவுங்க தேங்காய் இருங்க, காய்ங்க எடுத்துக்கலாம். இந்த இருங்க என்ன ஆகுது, வருது, ஏய் ஒரு செகண்டில் சா வச்சுதுங்க, வருது, காவால போகுது, திரும்பி பசங்க வருதுங்க. வாவ் சூப்பர் நைஸ்ரா. நம்ம அப்புறம் இப்போ எடுத்துக்கலாம், சரிங்களா. இது நம்ம ஃபஸ்ட்டு போட்டு வந்துடலாம். எங்க இருக்கா, இங்கே இருக்கா, மேலே தெரியலையே, மேபி மேலே தான் இருக்கணும். ஸோ ஓகே சூப்பர், யாருமே இல்லை, வாங்க வாங்க, கமான் 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 கமான், ரைட்டு போடா. ஐ திங்க் நம்மளுக்கு ஏதாவது இங்கே தேவையான கீயோ சம்திங் ஏதாவது பொருள் கிடைக்கலாம். ஓடு வீல், பட் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எக்ஸிட் ட்ரை பண்ண பார்த்தேனே. ஓகே மேலே டாப்பில் போயிடலாம், டாப்பில் போய்ட்டு அங்கே தூக்கி போட்டுடலாம். எங்கே போடணுமோ அங்கே நம்ம தூக்கி போட்டு போயிடலாம். தூக்கி போட்டு ஏன் போகிற ரொம்ப ஸ்பீடாக கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாமளே ஓட்டிடுறேன். ஓகே கீழே போட்டாச்சு. ஸோ கிரண்ட் 3 பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கேம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக நல்ல வீடியோ கொடுப்போம், ஓகேங்களா. இங்கே நம்ம தேவை இது போட்டிருப்போமே, ஆனால் தோதாங்க இருக்குது, இங்கே இருக்கா எதுவும் இல்லை. ஸோ ஓகே வாங்க, கிளவி வந்தால் போட்டுடலாம். பட் நம்மளுக்கு ஒரு புல்லட்டு தான் இருக்குது, ஜஸ்ட் லாஸ்ட் ஒன் சான்ஸ். இங்கே கிளம்ப தாத்தா கொஞ்சம் பொடி கொடு போடு. ஸோ 1.5 minutes we have break. ஸோ முதல்ல கன் எடுத்து ஏதோ ஆயிடுச்சுங்க. இப்போ கன் எடுத்து கன் எடுக்க முடியல. ஓ பாடி ஊற்றுறோமா, ஓகே கன் எடுத்துப்போம். ஸோ கன் எடுத்து மை காட் புல்லட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓகே கிளவி ஒரு புல்லட்டு. கீழே போனீங்கன்னா ஒரு நம்ம ட்ரெயின் எக்ஸிட் இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும், பட் அது கீ கிடையாது. மிரரை உடச்சிட்டு வா கிளவி. ஸோ ஓகே குயிக் ஃபாஸ்ட் புல்லட் வேணுமா, ஓகே நம்ம கீழே போய் எடுத்துக்கலாம். புல்லட் கீழே இருக்குங்க புல்லட். இங்கே ட்ராப் வச்சுட்டு போயிருங்க, ட்ராப்புங்க. எஸ் ஒரு புல்லட் எடுத்தாச்சு. ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புல்லட் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மகிட்ட 2 புல்லட் இருக்குல்ல. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் பண்ண ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கும், இதை உடச்சிடணும். ப்ரோக் பண்ண உள்ளே போய் நம்மளுக்கு தேவை ஏதாவது ஒரு இருக்கும். மை காட் ஷெட் கீயும் இருக்குது, கோபாரும் இருக்குது. ஸோ இது சின்ன ப்ரோ பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, இது வந்து 2 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த 2 பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணணும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாக்ஸ் நம்ம இங்கேயே இருக்கும், நம்மளே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் எப்பவுமே நம்மள்கிட்ட இருக்குங்க, இங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு பாக்ஸ். நம்மளுக்கு தேவை இருக்கா வுட்டு மோஸ்ட்டாக தேவைப்படாது நம்மளுக்கு. பட் அந்த வுட்டை வச்சு என்ன பண்ணலாம் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். ஸோ அந்த வுட்டை வச்சு நம்ம எரிச்சோன்னா அந்த மேலே இருக்கிற காக்கா வந்து பறந்துடும், அதுக்காக யூஸ் பண்ணுறது. 2வது இந்த வச்சு நம்ம அந்த மேலே இருக்கிற ரூமுக்கு பார்த்தீங்கன்னா சிண்ட்ரலா ரூமு, அதை வச்சு ஓப்பன் பண்ணணும். ஏன் அப்புறம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறீங்க அப்படி கேட்பீங்க. பிகாஸ் இந்த சீன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போய் இங்கே இறங்குறது தான் சீனு, சரிங்களா. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஓகே கேபிள் இருங்க, அது கீழே பாயா போச்சு தானே இப்போ. ஆமாம்மா கீழே ஹாயாக போயிருக்கு. உட்காந்து நவுந்தனே ஜட்டி. சிறப்பான ஆளு நீ, சிறப்பு. ஸோ ஓகே இங்கே இருந்து குச்சா ஒன்றாவதுங்க, அது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து குச்சா ஒன்றாவது. நம்மளுக்கு இன்னும் தேவையானதாக இருக்கா, ஏய் என்னடா இதை இருக்கா போடாதுல, இது எதுவுமே இல்லையா, அப்போயே அந்த கற்றுன்னு தெரியாது வந்துடல. லம்போலியுமே கற்றுங்க நம்மகிட்ட வந்து. ஓகே இதை நம்ம வெளியே வச்சுட்டு வந்துடலாம். ஸோ ஷெட் கீ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கீழே இருக்குது. ஸோ அதை மறக்காமல் எடுத்துன்னு வரணும். ஸோ ஒவ்வொரு தேவை பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது முடிஞ்சிடும், சரிங்களா. இந்த லாக்கு கீயே அதுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முடிஞ்சிடும், வேஸ்ட்டு தான். ஸோ இப்போ அந்த கொட்டாங்குச்சி நேரம் பார்த்துலாம் வாங்க. ஏங்கடா இங்கே ஓகே ஒன்று. ஏய் இன்னொன்று போயிருந்தாக்குது நீ இப்போலாம் டைரக்ட் என்ன சத்தம் இருக்குது. மொட்டப்பையா தாத்தா தோக்குறாருங்க. நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கீழே இருக்குது, ஒன்று எடுத்துப்போம். ஓகே அடுத்து நீங்கள் என்னங்க வந்தால் ஒன்றா வந்துடுறாங்க. இருங்க நீங்கள் ப்ளவுடு பண்ணிக்கங்க ப்ளவுடு. ஸோ ஓகே நம்ம அப்புறம் பார்த்துப்போம். இந்த பிரிட்ஜு இந்த வீல் பார்த்தீங்கன்னா அதில் வச்சிடலாம். இது என்ன பண்ண கேட்டிங்கன்னா, இந்த வீலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்கன்னா அந்த தொட்டுனா அந்த மேலே இருக்கிற பிரிட்ஜ் வந்து கீழே இறக்கணும், வச்சிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு ஃபியூஸு கரண்ட்டு தரணுங்க, ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க. ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா உட்காந்து மாட்டு வேலை பண்ணணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க.
ஸோ தரை வெட்டத்தில் தேங்காய் வெட்டி உள்ளகிற பார்த்து சட்னி ஆகணும் நீங்களா என்ன கடைக்கு பார்க்கலாமா? தாத்தா வந்துட்டாங்க. காயின் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். எடுறா உப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. லைட்டாக கொஞ்சம் நேரம் தான் நான் முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த காயின் வச்சு தான் நம்ம டிக்கெட் வாங்க போகிறோம். டிக்கெட் வாங்க தான் நம்ம அந்த ட்ரெயின் உள்ளே போக முடியும். மெட்ரோ மாதிரி தான் இருக்கும், பட் லோக்கல் ட்ரெயின் தான். சரிங்களா, கவலைப்படாதீங்க. சரிங்களா, இங்கே இதோ இருக்குது. இங்கே போட்டு டிக்கெட் கொடுத்துடணும். ரெண்டாவது ஷெட்கி. சரி ஓகே, நம்ம கன்னு மூலமில்ல அந்த யாராவது போட்டு வருவோம், அப்புறம் பார்த்துப்போம். வேற எங்கடா நீ இருக்கிற. ஸோ ஓகே, அப்போ டாப் போயிடலாம். அதான் நான் பண்ணுறது. இங்கே ஒரு புல்லட் இருக்குமே. ஸோ டாப்பில் 2 புல்லட் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம். சரிங்களா, இங்கே இருக்கும் ஒரு புல்லட் இருக்கும், நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 தான் எடுக்க முடியும், 2 எடுக்க முடியாது, அது வேறு. ஸோ இப்போ டாப்பில் அந்த காக்கா இல்லை, அந்த காக்கா இந்த 2 வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம தத்தி விடலாம். ஒன்று இந்த மாதிரி அடித்து கொண்டு காக்கா பேரி போடலாம். ஸோ ட்ரெயின் கீ வச்சிச்சு இல்லை, இந்த கீ எடுத்து போய் கீழே போட்டுடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த கன்று வாட்டாமல் போட்டுப்போம். சிறப்பு. ஸோ அக்கா எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரெயின் கீ எடுத்து ஷார்ட் ரூட் இங்கே கிடைக்குமா தெரியலையே. ஷார்ட் ரூட் எங்கே இருங்க, இந்த ஷெட் இருக்குல்ல, அங்கே எதாவது இறங்க முடிய ட்ரை பண்ணலாம். அதை ப்ளோடு வச்சு ட்ரை பண்ண முடியலாம் பார்க்குறேன். பட் இறங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். கரெக்டாக சென்டராக குதிச்சோன்னா ஐயோ ஸ்டெப் ஆயிடுச்சு, செத்துட்டேன். ஏன்டா பொறுமடி பண்ணுறேன். ஷாட். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடைசினால தான் நம்ம அப்படி முடியுது. வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. எங்கே இது விட்டுமோ திரும்பி அங்கே கண்டினியூ பண்ணோம். பட் நம்ம செத்தனால பார்த்தீங்கன்னா கன் பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துருப்பான். ஸோ அதனால் நம்மளுக்கு கன்று கிடைக்காது. சொன்ன மாதிரி கன்று கிடைக்கலை. ஸோ வேறு எதாவது நம்ம போட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓ மை காட், தப்பு பண்ணிட்டுங்க. கீழேருந்தே வந்திருக்கலாம். ஏன்னாச்சுன்னா கீழேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீ கிடச்சிருக்கும், ஷெட் கீ. கிளவி இதான். ஐயோ மண்டை காட்டு ஓர். அது பார்த்திங்கன்னா மண்டியில் அடிச்சா கூட நம்மளுக்கு அந்த 1.5 நிமிஷம் சேரும் சேர்ந்ததுன்னா 90 செகண்ட் பார்த்திங்கன்னா அவன் சும்மா இருப்பான். சும்மா மீன்ஸ் செத்துருவான், வரமாட்டான். அதை பற்றி வந்துடுவான். கிழவனை போடணும். இப்போ நீயே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா வந்து பிரச்சனை இல்லை. இவனை போட்டுருவேன், அடுத்து அவன் வந்துடுவான், நான் அவனை போட்டு இவனை வந்துடுவான். ஏன்? ஸோ ட்ரெயின் கீழே நம்ம கீழே போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஷிட்கி எடுத்து கொண்டு வந்துடலாம், ஷிட்கியை. பட் வந்து நீங்கள் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஷிட்கி எடுத்துடலாம். ஷிட்கி ஓகே. ஆமாம் ஓகே, அதையும் பார்த்துங்க எங்கே வச்சுருக்குன்னு. இப்போ என்னென்ன தேவைன்னா லிவர் தேவை, அந்த ஃபியூஸ் பண்ணுறது கிடச்சிச்சு. ஸோ அதான் அது பிரச்சனை இல்லை. சூப்பர், எனக்கு பார்ட் விட கொடுங்க. இந்த வீடியோக்கு அது என்ன பண்ணணும், இந்த வீடியோக்கு எதனா பண்ணுறீங்க, கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறேன். பாருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சின்ன சேனல் தான். சரிங்களா, இப்போ தான் 1.6 வச்சுருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நல்லாவே பண்ணலாம் தாராளமாகவே. எங்களுக்கு கஷ்டமே இல்லை, நான் தான் கஷ்டப்படணும். ஸோ ஷெட்கி கொடுத்தோன்னே நம்ம அங்கே இருக்கிற ஒரே ஜென்ரேட்டர் தாங்க இருக்கும். ஜென்ரேட்டரை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுனா கரெக்டாக சுற்றுவான். நம்மளுக்கு லிஃப்ட் ஒர்க் ஆகும், ஏசி ஒர்க் ஆகும், ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனால் இதுமாரி இங்கே இல்லை. இப்போதைக்கு கேமரா ஒர்க் ஆகும். சரிங்களா, அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. இந்த ஒர்க் கேபிள் அப்படியே கேபிளுக்கு எடுத்து லவக்குன்னு அப்படியே இன்வெர்ட்டர் கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பச்சை வயர் இருக்குல்ல, அது அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணோன்னே ஏதாவது தொட்டால் போதும், அவ்வளோதான். சும்மா எலக்ட்ரிக் சிட்டி பாருங்க, டிசி வோல்ட் சும்மா கரெக்டாக ஏசி கரண்டே ஓடும். ஓமைக்கா டெடிபர் தான் இருக்கா. இந்த டெடிபர் பார்த்தீங்கன்னா வைக்க நமக்கு ஹார்ட் அதிகமாகும், ஹார்ட் பீட்டு அப்படி அதிகமாகவும் சவுண்ட் அதிகமாகவும் நிறைய விஷயம் இருக்குது. இதில் போட்டுடலாம். ஸோ இது எங்கே போய்ட்டு மேலே இருக்கிற அந்த வீட்டில் அந்த தொட்டில் போடணும். ஏன் தொட்டியில் போகணும் கேட்டிங்கன்னா, தொட்டியில் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சென்ட்ரலாக நம்மளுக்கு எதாவது கொடுக்கும். நம்மளுக்கு தேவையான ஏதாவது பொருள் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது அந்த டெடிபர். ஓகேங்களா, இந்த பிளோடு பார்த்தீங்கன்னா அப்போ நான் பார்த்துருவேன் சாரா எங்கே தான் இருக்குன்னு தெரியும். ஸோ ஓகே, இது எப்படின்னா நம்மளுக்கு 3rd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் உடஞ்சி வந்துருவேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கு பக்கத்தில் போடுறது. சரிங்களா, பட் இதில் போனால் என்ன வந்து பார்க்கலாம். இது போட்டால் என்னப்பா ஏன் உடச்சின்னு போகுது லிஃப்டியை, இது உள்ள போமா தெரியலையே. ஸோ ஓகே, ஒன்று பண்ணலாம். நம்ம அந்த கன்னை கொண்டு வந்து கீழே போட்டு நம்ம இது கையில் வச்சுக்கலாம். அதான் பண்ணோம். ஓகே, இது வெளியே இங்கே போட்டு நான் இப்போ கன்னை கொண்டாரேன். போவாமா ஒரு கோணம். தாத்தா பார்த்தீங்களா இவ்வளோ கஷ்டம் இங்கே பார்த்துறாங்க. இப்போ நம்ம கன் எங்கே போட்டோன்னு தெரியலையே. என்ட்ரன்ஸ்லாம் எங்கே போட்டிருப்பான். சரி வாங்க, எங்கே அக்கா ஒரு ரெடி சீரம் செத்துச்சு அக்கா. இன்னைக்கு வாடா, எடுத்துண்டா. என்னை முடிச்சிச்சிங்களா? கண்டென்ட் போகாமல் சாப்பிட போகிறேங்க. என்ன பண்ண போகுதுங்கன்னு தெரியலையே. தாத்தா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ். தம்பி வீட்டுக்கு போப்பா. ஐயோ ஸோ ஓகேங்க, எப்படியோ ஒரு வழியாக
சேர்த்துட்டோம். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு ஒவ்வொரு பார்ட் அதில் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு ஒரு பார்ட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் தான் பார்த்துக்கிறீங்கன்றது தெரியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா? ஸோ கடை என்ன நம்ம தரிஷ் விஜய், இது உங்களுக்கு 2.2. பாய்.